ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் ஏன் டிலே ஆகுது, அப்படியே செகண்ட் பேபி நின்னாலுமே என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க, என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணி என்னோட பர்சனல் நம்பர் வாங்கிக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் அடுத்தது பேபிக்கான பிளானிங்கே ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்காது. இப்போதைக்கு செகண்ட் பேபி வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். எதனாலனா அந்த குழந்தைய வளர்க்கும் பொழுது சுமந்து பெக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால இப்போ இன்னொரு குழந்தை இப்போதைக்கு வேணாண்டா அப்படின்ற மைண்ட் செட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு குழந்தை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எதனாலனா நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளை சுற்றி சுற்றி வரும். ஸோ அந்த மாதிரி பேச வேண்டாம். ஸோ இப்போதைக்கு பிளானிங் இல்லை, இப்போதைக்கு பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு வேணுமா நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறப்ப நம்ம நினைக்கிறப்ப அந்த குழந்தை நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே வரும், இன்னொரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் நினைக்கிறப்ப வேண்டாம் வேண்டாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போதைக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நீங்கள் அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. அதே போல் இது 2வது குழந்தை தானே அப்படின்ற அசால்ட் இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் உள்ள மனித இயல்பு தான். ஸோ அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்கணும். எதனாலனா இது 2வது குழந்தை தானே அப்படின்ற ஒரு அசால்ட்டு தன்மையோட நம்ம முயற்சி பண்ணுறப்ப அது கிளிக் ஆகாது. முழு மனசோட முயற்சி பண்ணாதான் அது கிளிக் ஆகும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதே போல் அப்படியே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனாலும் அசால்ட்டு தன்மை இருக்கும். எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழந்தை ரொம்ப ஏங்கி போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்துக்கிட்டே நம்ம 2வது குழந்தை கேர் கொடுக்க மாட்டோம். ஐ மீன் வயிற்றுல இருக்கும் பொழுதே சொல்கிறேன், நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி வேலை செய்ய வேண்டாம். எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம தான் சிஸ்டர் பார்த்தாகணும், இப்போ ஃபஸ்ட்டு குழந்தை வேற இருக்குது, நாங்கள் இங்கே தனியாக இருக்கோம், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களால் இருக்க முடியும். எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு இருக்கிற உடம்புல உள்ள ஸ்ட்ரென்த்தை விட 2வது குழந்தைக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆனால் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எதனால அப்படின்னா 2வது குழந்தை தானே அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். ஸோ அப்படி கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இருக்கின்ற கேரை விட அதிகபட்சம் 2வது குழந்தைக்கு தான் நம்ம கொடுக்கணும். அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் காட்டுங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சான்சஸ் இருக்கு. அதே போல் நம்ம கர்ப்பப்பையில் உள்ள மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கும். வீக்காக இருக்கிறனால ஈஸியாக மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் செகண்ட் பேபிக்கு. அதனால் நீங்கள் கேரிங்கை கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. கரெக்டான டேட்டில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ கரெக்டான டேட்டில் ட்ரீட்மெண்ட் போக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே போல் கேரிங்கும் கொடுங்க. கண்டிப்பாக செகண்ட் பேபி நல்ல முறையில் உங்களுக்கு தரிக்கும். நீங்கள் ப்ரெக்னென்சி முயற்சி பண்ணாலும் சரி, முயற்சி பண்ணி ப்ரெக்னென்ட் இருந்தாலும் சரி, அந்த கேரிங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அதே போல் குழந்தை வயிற்றுல வளர வளர ஃபஸ்ட்டு குழந்தை ஏக்கம் எடுத்துக்கும். நல்லாவே உங்களுக்கு தெரியும், இழைச்சி போயிடும். அது எப்படி சொல்கிறது, எந்த நேரமும் நம்ம தான் வாஷ் பண்ணணும், நம்ம தான் குளிக்க வைக்கணும், எல்லாமே நான் தான் ஊட்டி விடணும், அம்மா தான் ஊட்டி விடணும் அப்படின்னு அதுங்க ரொம்ப நார்மலாக இருந்த டேஸை விட அதிகபட்சமாக 2வது குழந்தை நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை டிபெண்ட் பண்ணிடும் ஃபஸ்ட்டு பேபி. நீங்கள் அது கோவப்படாதீங்க. உங்களால் உடம்புல முடியல அப்படின்னாலுமே அவங்கள்ட்ட சொல்லி எடுத்து புரிய வைங்க. அம்மாவால் முடியல அப்படின்றத சொல்லி எடுத்து புரிய வைங்க. ஆனாலும் அந்த குழந்தைங்க புரிஞ்சிக்காதுங்க. எல்லாமே எங்கள் அம்மா தான் செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். எதனாலன்னா குழந்தை வளர வளர ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும். ஐ மீன் எப்படின்னா, நான் இன்னொரு குழந்தைக்கு கேர் பண்ணுவாங்களோ அப்படின்ற மைண்ட் தாட் வந்துடும். ஸோ அது என்னவோ அது குழந்தை ஆனால் ரொம்ப இழைச்சி போயிடும். அதனால் கொஞ்சம் கேரிங் அதிகமாக கொடுங்க ஃபர்ஸ்ட் பேபிக்கு. அதே போல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமுமே சரி, நீங்கள் இப்போ அதாவது பிறந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம அவங்கள்ட்ட பாசமாக இருக்கோமா இல்லை ஃபர்ஸ்ட் பேபிகிட்ட அதிக கேரிங்காக இருக்கோமான்னு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், இது குட்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேரிங் அதிகமாக கொடுப்போம் செகண்ட் பேபிக்கு.
ஆனால் ஃபர்ஸ்ட் பேபிக்கு எல்லா விவரமும் தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு நம்ம மேலே அம்மா பாசமாகவே இல்லை, இப்போ வந்த குழந்தை மேலே தான் பாசமாக இருக்காங்க அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் குழந்தை ஓரளவு சின்ன குழந்தை பெருசாக ஆகிற வரைக்குமே கொஞ்சம் அதிக கேர் ஃபர்ஸ்ட் பேபிக்கு கொடுங்க. அதாவது என்னைக்குமே எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி தான் அப்படின்ற மைண்ட் தாட் வந்து அப்புறம் அம்மா நம்மளை தான் கொஞ்சுறாங்க அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு வரணும். அதனால் நீங்கள் ஏன்னா அந்த பச்சை குழந்தைக்கு தெரியாது நம்ம அதை வந்து கவனிக்கல, அதை கொஞ்சலை அப்படின்றது தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் பேபிக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வாங்க. ஏன்னா நான்லாம் இதெல்லாம் பண்ணேன். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, ரொம்ப தாண்டி ஓவராக பண்ணுற, ரொம்ப தான் அந்த பச்சை பிள்ளைய ஓவராக பண்ணுற, பெரிய குழந்தைக்கே தூக்கி தூக்கி ஊட்டுற, எல்லாம் பண்ணுற, ஓவராக தான் பண்ணுற அப்படிம்பாங்க. ஏன்னா நான் அப்போ கூட சொல்லுவேன், இந்த குழந்தைக்கு எனக்கு விவரம் தெரியாதுமா, இந்த குழந்தைக்கு விவரம் தெரியாது, அம்மா ஊட்டலை அம்மா தூக்கலை அப்படின்ற விவரம் தெரியாது. ஆனால் என் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு தெரியும் விவரம். அதனால் வந்து விவரம் தெரிகிற வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் பேபியை தான் நான் கேர் பண்ணிப்பேன். இவங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேலு தான் ஈக்குவலன்ஸாக நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் எந்த ஒரு பொசசிவ்னஸும் வராது. அதே போல் வந்து உங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே செகண்ட் பேபி ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் சரி, இல்லை முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பேபி தெரிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.